Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஐசையா 52:13 என் தாசன் ஞானமாய் நடந்து அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு மனுஷனாக ஒரு பர்ஃபெக்ட் மேனாக உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்தார். அது தேவ ஞானத்தை கொண்டு எல்லா விதமான சாத்தானின் சூழ்ச்சியை அவர் வென்று இந்த உலகத்தை ஜெயித்தார். அதே போல் நம்மளையும் காப்பாற்றினார். அவர் நம்ம ரட்சகராக இருக்கிறார். அது தேவ ஞானத்தை கொண்டு ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாரும் ஆண்டவரே பிதாவே சார்ந்து இருந்தார். அவரை பலப்படுத்துகிறது அவரோட ஜெபமும் தனிமையாக ஆண்டவரிடத்துல உருவாடி கொண்டு ஆண்டவரோட பிரசன்னத்திலே இருந்தார். ஸோ இந்த சாத்தானின் சூழ்ச்சியும் சரி, இந்த உலக இழுப்புங்களும் அடிமத்தனம் இருள் பாவம் எல்லாம் சூழ்ந்து இருந்தாலும் சரி, ஆண்டவர் தெளிவாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னாக்கா, ஆண்டவர் பரலோக ஞானத்தை தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருந்தார். நாமளும் இந்த தேவ ஞானத்தை பெற முடியுமா அப்படின்னாக்கா நாமளும் பெற முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் தாசன், அவர் மகன். அதே போல் நாம் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அந்த பாக்கியம் இல்லாத இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருப்போமானால், அவர் சிலுவையின் அன்பு, அந்த சிலுவையின் ரத்தம் நம்ம அவரோட ரத்தம் நம்மளோட சுத்திகரித்து நம்மளோட பாவ சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று நாம் முழு இருதயத்தோடு நமக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட காரியத்தை செய்து என்னை ரட்சித்தார் அப்படின்னு நம் முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசிக்கும் போது அவரோட பிள்ளையாக நாம் மாறுகிறோம். ஆண்டவர் பிதாவின் பிள்ளையாக நாமளும் அவரோட தாசனுங்களாக அவரோட பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அப்போ நம்ம அவரோட பிள்ளையாக மாறணும் அப்படின்னாக்கா தேவ ஞானத்தை பெறுவோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானமாக எப்படி நடந்தாரோ அதே போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்ம இருதயத்தை சுத்திகரித்து அவர் நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறது நாம் அது உணரணும், அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஞானமாக இருந்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் அவர் பரிசுத்த ஆவியானவராக இருந்து நம்ம இருதயத்தில் இருந்து நம்மளை செயல்படுத்து எல்லா விதமான அடிமத்தனத்துலேருந்து இருளான வாழ்க்கையிலேருந்து பாவத்திலேருந்து சாத்தானின் சூழ்ச்சியிலேருந்து நம்மளை தப்பி வைத்து நம்ம ஒரு சாட்சியாக ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவார். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஞானத்தை பெற முடியும். உலகத்தின் ஞானவான்கள், அறிவாளிகள், படிப்பாளிங்க, சயின்டிஸ்டுங்க இவங்க எல்லாரும் ஞானம் இருக்குது. ஆனால் பரலோக ஞானம் இல்லை. இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானம் இருக்கும். ஆனால் அது மறுபடியும் அவங்க விழுந்துருவாங்க. எப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம அநேக ராஜாக்களையும் பரிசுத்தவான்களும் நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க. சில நேரத்தில் அவங்க விழுந்துறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள விட்டு விலகும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தோத்துறதை நாம் பார்க்குறோம், விழுந்துறதை நாம் பார்க்குறோம். அதே போல் நாம் எப்பவுமே விழுந்துடாதபடி எப்பவுமே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ஞானத்தை பெற்று எப்பவுமே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். அதனால நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அந்த பரலோக ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம். ஆண்டவரோட நாமத்தை எப்பவுமே நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.